அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்மளோட சேனலில் குக்கிங் vlog எதுவுமே இல்லை. என்னுடைய குட்டி ஆர்கனைசேஷன் வீடியோ தான் நான் வந்து போட்டிருக்கேன். கிச்சனுக்கு வந்து ஒரு 2 ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன். அதை வந்து உங்கள்கிட்ட அன்பாக்சிங் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் எப்படி இருக்குது, அப்புறம் வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணுற வீடியோ தான் நான் வந்து காமிச்சிருக்கேன். ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட், நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நான் வந்து அன்பாக்சிங் பண்ணி காமிச்சிருக்க ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 3 லேயர் உள்ள மெட்டல் ஸ்டாண்டு. இது வந்து ஓடிஜி, ஓவன், அப்புறம் எக்ஸட்ரா நம்மளுக்கு தேவையான பொருள்கள் வச்சுக்கிறதுக்கு வந்து வாங்கிக்கலாம். நான் வந்து ஓவன் வைக்கிறதுக்காக தான் வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்ட் ரிசீவ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் ஆச்சு. ஆனால் நல்லா இருக்கா இல்லையான்னு கூட நான் செக் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டேன். சரி, அன்னைக்கு வந்து மதியம் வந்து ஃப்ரீ டைம் இருந்துச்சு. சரி, அதை வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா என்னோட பெரிய மனுஷன் சயான் குட்டி தான் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தான். பரவாயில்ல, அவனால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து அவன் வந்து செஞ்சுட்டு இருந்தான். அதை வந்து ஃபிட் பண்ணி வச்சுட்டேன். ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய ஃபைனல் லுக்கு வந்து நான் வீடியோலேயே இப்போ காமிச்சிருப்பேன் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அதை வந்து எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஓவன் மேலே இருக்க எல்லா ப்ராடக்ட்டையுமே வந்து எடுத்து வச்சுட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா முக்கால்வாசி ஓவன் மேலே தான் வச்சுருப்பேன். ஏன்னா அந்த பிள்ளைங்க வந்து இழுத்து போட்டுரும் அப்படிங்கிறதுக்காக. அது மேலே உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த இடத்துல ரொம்பவே டஸ்ட் இருந்துச்சு. அதையுமே கூட்டி விட்டுட்டு ஸ்டாண்டை கொண்டாந்து அங்கே வச்சுட்டேன். நான் கூட இடம் வந்து அடைக்குமோ என்னவோ நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் பரவாயில்ல, ஸ்டாண்டு வந்து அந்த இடத்துக்கே செஞ்ச மாதிரி காம்பேக்டாக அழகாக இருந்துச்சு. இது வந்து ஓடிஜியுமே வச்சுக்கலாம். உங்களுடைய ஓடிஜி வந்து இந்த சைஸ் இருக்குமா என்னங்கிறத பார்த்துட்டு வந்து வாங்கிக்கோங்க. நான் வந்து ஓவன் வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தனால ஓவன் எடுத்து வச்சுட்டேன். என்னுடைய ஓவன் இந்த சைஸ் தான் இருந்துச்சு. கொஞ்சம் கேப்புமே இருந்துச்சு வச்சதுக்கப்புறம். நல்லா வந்து ஓவனை தொடச்சி விட்டு வேறு கிளாத்துமே மாற்றி விட்டுட்டேன். என்னோட ஓவனில் அந்த கார்னரில் இருக்க நட்டு வந்து காணாம போச்சு. அதனால் ஒரு அட்டை வச்சு தான் அதை வந்து நிற்க வச்சுருந்தேன். இப்போ ஒன்று ஒன்றா வந்து தொடச்சிட்டு வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணி வச்சிடலாம். எப்பயும் போல் கப்பெல்லாம் அது மேலே தான் அடுக்கி வைக்கிறது. ஏன்னா அப்போ தான் சகில் குட்டிக்கு வந்து எட்டாது. இதையுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் வைக்கணும். இதுலேயே பார்த்தீங்கன்னா வீல் இருக்க மாதிரியும் இருக்குது. நான் வந்து அந்த டைப் வாங்கலை. ஏன்னா சகில் வந்து ஒரே இழுத்தானா வந்து வந்துடும் அப்படிங்கிறதுக்காக. இப்போயுமே நான் வீடியோ எடுக்கும் போது தூங்கி ஏந்திரிச்சிட்டான். வந்து எதடா இழுத்து போடலாம் அப்படின்னு தான் உட்காந்துருந்தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். செகண்ட் ரேக்கில் பார்த்தீங்கன்னா என்னுடைய இண்டக்ஷன் அடுப்பு, அப்புறம் ஒரு மிக்ஸி, அந்த மிக்ஸிக்கு வந்த ஜார்லாம் ஒரு ட்ரேயில் போட்டு வச்சுட்டேன். கீழே வந்து என்னுடைய குக்கர்லாம் வந்து அப்படியே செட்டாக வச்சு விட்டேன். ஃபைனல் லுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. பரவாயில்ல, ரொம்ப குக்கர்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப இடைஞ்சல் இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் நல்லா காம்பேக்டாக உள்ளே வந்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு ஓவன் வச்சுருந்த டீப்பாயில் பார்த்தீங்கன்னா கிரைண்டரை வந்து தூக்கி வச்சு விட்டாச்சு. கிரைண்டரை வந்து கீழே தான் வச்சுருந்தேன், கவுண்டர் டாப் கீழே. இப்போ அதில் வச்சு விட்டு கீழே வந்து ஃப்ரூட் பேஸ்கெட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு பாக்ஸ் ஒன்று இருந்துச்சு, அதுவும் வச்சு விட்டு என்னுடைய ட்ரைபேடு, குட்டி ட்ரைபேடு ஒன்று இருந்துச்சு, அதையுமே வச்சு விட்டேன். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் கார்னரில் வைக்கிற மாதிரி ஒரு உட்டன் ஸ்டாண்டு தான். நான் கூட ஸ்டாண்டு வந்து பயந்து தான் வாங்கினேன். ஆனால் பட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. தேக்குட்டு மாதிரி இருக்குது. ஆனால் இது தேக்கா என்னங்கிறது எனக்கு சரியாக தெரியல. ரேட்டுமே பார்த்தீங்கன்னா இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னால தாராளமாக வந்து வாங்கலாம். ஃபிட்டிங்கும் ஈஸியாக வந்து பண்ணிடலாம். இதை வந்து நான் வந்து ஃபிட்டிங் பண்ணுறது கூட கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன். இது வந்து நட்டு வந்து நிற்குமோ நிற்காதோ அப்படின்ட்டு. பட் ஃபிட்டிங் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக இருந்துச்சு. நட்டு ஹோல்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இருந்தாலே போதும். நம்ம வந்து அழகாக ஒரு திருப்புளி வச்சு நல்லா ஃபிட் பண்ணி வச்சிடலாம். இதை நானே வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான், அதுக்குள்ளேயே நான் ஃபிட் பண்ணி வச்சுட்டேன். ஃபிட் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நான் ஏன் இந்த ஸ்டாண்டை வந்து மாற்றுறேன்னா, வந்து ஒரு சில்வர் ஸ்டாண்டு ஒன்று வச்சுருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா கையை வந்து கிழிக்கிற மாதிரியே இருக்குது. சரி, அதனால் சொல்லிட்டு இந்த உடன் ஸ்டாண்டு வந்து வாங்கிட்டேன். எனக்கு வந்து பொதுவாகவே உட்டில் வாங்குறது தான் ரொம்ப பிடிக்கும். மெட்டல்லையோ சில்வர்லேயோ வாங்குறது அவ்வளோவா வந்து பிடிக்காது. சரின்னு சொல்லி அந்த கார்னரில் வச்சு விட்டு அது மேலேயே டிஷ்யூ வச்சுட்டேன். ஏன்னா அந்த எண்ணெயெல்லாம் தெரிச்சிச்சுன்னா கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இதில் வந்து டிஷ்யூ வைக்க தேவையில்லை. நான் வந்து சும்மா புதுசாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வச்சுருந்தேன். அப்படியே கையோட எல்லாத்தையுமே தொடச்சி வச்சு விட்டேன். ஃபஸ்ட்டு வந்து உப்பு ஜாடி, புளி ஜாடியுமே கீழே தான் வச்சுருந்தேன். ஆனால் அதை எடுக்கக்குள்ளே கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் மேலே வந்து உப்பு, புளி, தூளுப்பு இது 3ஐயும் வச்சுட்டு கீழே வந்து டீ, அப்புறம் வந்து சுகரு அந்த பாட்டில்லாம் வந்து வச்சு விட்டேன். எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு ஃபைனல் லுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. ரொம்பவே பர்ஃபெக்டாக அந்த இடத்துக்குன்னே செஞ்ச மாதிரி அமைஞ்சிருந்துச்சு. நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி, நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.